ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட்டி ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வீக் ஆச்சு. நம்ம இதோட வரைக்கும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தான் கவர் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூமரிக்கல் ஆர் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரிலேட்டடா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது வரப்போகுது. இதுல கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம். இந்த அப்சல்யூட் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து இப்படித்தான். ஏதாவது ஒரு வேல்யூ குடுத்துருவாங்க. சரிங்களா? இத நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்ல ஏன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி தோணுதோ ஏபிசி கூட வச்சுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எந்த விதமான வேல்யூஸ் இருந்தாலும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலும், அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவா மாத்தி குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து செலக்ட் அப்சல்யூட் -125 அப்படின்னு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு -125 வேல்யூ ஜஸ்ட் செக் பண்றதுக்காக உங்களுக்கு 2 வேல்யூ சரிங்களா? ஸோ 1 வித் ஃபங்ஷன், இன்னொன்னு வித்தவுட் ஃபங்ஷன். ஸோ இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. இந்த அப்சல்யூட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான வேல்யூவா இருந்தாலும், மைனஸ்ல இருந்தாலும் அது என்ன பண்ணும்னா பிளஸ்ல உங்களுக்கு மாத்தி குடுக்கும். பட் இந்த ஃபங்ஷன் இல்லாம நீங்க மைனஸ் வேல்யூ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது என்ன ஆகும்? மைனஸ்லயே ரிட்டர்ன் ஆகும். இது எந்த மாரி இடத்துல யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு வந்து இப்ப ஏ அண்ட் பிங்கிற ஒரு வேல்யூவ வச்சு நீங்க வந்து ஒரு மைனஸ் ஆப்பரேஷன் பண்றீங்க. ஒரு சப்ட்ராக்ஷன் ஆப்பரேஷன் பண்றீங்க. சடனா உங்களுக்கு தெரியல. அவங்க ஏங்கிறதுல பெரிய நம்பர் குடுக்குறாங்களா, பில பெரிய நம்பர் குடுக்குறாங்களா. இப்ப ஏ மைனஸ் பின்னு குடுக்கும்போது ஏ பெரிய நம்பரா இருக்கு, பி சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டுருக்கீங்க. இப்போ ஏ, பின்னு 2 வேல்யூ குடுத்துட்டு, இதோட ஆப்பரேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் இதோட ஆப்பரேஷன். இப்ப ஏல வந்து 10 குடுத்துட்டு, பில வந்து 5ன்னு குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன வரும்? 5ன்னு வந்துரும். சரியா? பட் இதுவே 5 ஏல வந்து 5 பில வந்து 10ன்னு குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா -5ன்னு வரும். சினாரியோ படி கரெக்ட். பட் ஆனா ரியல் டைம் கால்குலேஷன்ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்லயே ஏதோ நீங்க யூஸ் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாரி டைம்ல வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி குடுத்துக்கலாம். அதாவது அப்சல்யூட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, வர வேல்யூ வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த அப்சல்யூட் ஃபங்ஷனோட வேல்யூ இதுதான் மெயின் யூசேஜ். ஸோ இத நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. டவுட் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க படிக்கிறவங்களுக்கு. ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.